இந்த டாஸ்க்ல ரம்யா விளையாண்டுருக்கீங்க ரக்கெட்டை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த ஆட்டம் தெரியல. விக்ரமா பாருவா ரம்யா விக்ரம கேட்டேன். கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி வியானாவை லாக் பண்ணி நிறைய கேள்விலாம் கேட்கறாரு. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி தான் லைக் கேட்கறேன். ஏன்னா நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ இன்னும் புஷ் ஆகும், நிறைய பேர்கிட்ட போகும். அதுக்காக தான் லைக் போடாம இருக்கவங்க கண்டிப்பா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரோமோவோட ஸ்டார்டிங் சீனே ரம்யாவை பார்த்து தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ரம்யா வந்து குழந்தை தெரியாம, ரம்யான்ற குழந்தைக்கு தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது ரம்யாவை கிண்டல் பண்ற மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாரு. அந்த விக்ரம் சம்பந்தமா ஒரு இஷ்யூ வந்தது பாத்தீங்களா, வியானாவும் விக்ரமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டிருப்பாங்க, விக்ரம் அழலாம் செஞ்சிருப்பாரு பாத்தீங்களா. அந்த இஷ்யூல நிறைய பேர் விக்ரம் மேல தான் தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா விஜய் சேதுபதி வேற ஒரு ஆங்கிள் கொண்டு வராரு, வியானா மேல தான் தப்புன்ற மாதிரி கொண்டு வராரு. எப்பவுமே விஜய் சேதுபதி வந்து விக்ரம கேட்கவே மாட்டாரு, விக்ரம் கனி எஃப்ஜேவா அதிகம் கேட்கவே மாட்டாரு. அவர் கேட்கறதெல்லாம் பார்வதி கமருதீன் இவங்கள தான் அதிகம் கேட்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எப்பவுமே அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன். காரணம் என்னன்னா ஃபேரா தான் கேட்கிறாரு, இவங்க கிட்டயும் நிறைய கேள்வி கேட்கிறாரு, இவங்க கிட்டயும் நிறைய கேள்வி கேட்கிறாருன்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இவர் வந்து விக்ரம நிறைய காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஏன்னா இதுலயே நிறைய விஷயம் இருக்கு, நான் அது ஒவ்வொன்றா சொல்றேன். விக்ரம ரொம்ப காப்பாத்துறதுக்கு விஜய் சேதுபதி ட்ரை பண்றாரு. அதாவது விக்ரம் என்னமோ உத்தம புத்திர மாதிரியும், அவன் வந்து ரொம்ப ஒழுங்கா கேமை விளையாடிட்டு இருக்க மாதிரியும் விஜய் சேதுபதி சொல்ல வராரு. அப்படிலாம் கிடையாது, அவன் கேவலமா ஒரு கேமை தான் விளையாடிட்டு இருக்கான். அந்த கேவலமான கேமை விஜய் சேதுபதி கேட்பார்னு நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல விக்ரம் இஷ்யூ தான் பேச போறாருன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதுல விக்ரமுக்கு தான் அடி விழும் நினைச்சேன், ஆனா ஆப்போசிட்டா அடி விழுது. பட் விஜய் சேதுபதி சொல்றாரு பாத்தீங்களா, அதுலயே ஏகப்பட்ட மிஸ்டேக் எனக்கு தெரியுதுங்க. நான் ஒவ்வொன்றா கேட்கிறேன். என்ன தெரியுமா, அதாவது ரம்யா சொல்லி தான் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அப்ப நீ கேள்வியை ரம்யா கிட்ட தானே கேட்கணும், எதுக்கு விக்ரம் கிட்ட கேட்கறேன்னு கொண்டு வராரு. ரம்யா வந்து அங்க இருக்க துணி எடுத்துட்டு வந்து வைங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க துணி இருக்குன்னு கணக்குல எடுத்துட்டு வந்து வைன்னு சொல்றாங்க. அங்க துணி இல்ல, உள்ளாட இருக்கு, அதை உனக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். அதாவது அந்த பக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா உனக்கு தெரிஞ்சிடும். அப்ப உள்ளாடை பெண்கள் உள்ளாட இருக்குன்னா அதை எடுத்துட்டு வந்து ஆள்ல வைக்க சொன்னா நீ வைப்பியா? விக்ரம்க்கு இது வந்து விக்ரம் அப்படி சொன்னா வைப்பாரா? இப்ப துணி காய போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்துட்டு வான்னு சொன்னாலே வந்து உள்ளாட இருக்குன்னா எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க, எடுத்துட்டு வந்து வைக்க சொல்ற இடத்துல வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் எங்க அதுங்க லேடிஸ் உள்ளாடலாம் இருக்குங்க, வேற யாராவது எடுத்துக்கோங்கன்ற மாதிரி தான் ஆண்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் போது விக்ரம் எடுத்துட்டு வந்து வச்சது தப்பு, அங்க பிரச்சனையா? சரி, இதை தாண்டி வந்து உனக்கு அதாவது விக்ரம் பண்ணது தப்பு இல்லைன்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. விக்ரம் சொல்லல, விக்ரம் நான் பண்ணது தப்பு இல்லைன்னு விக்ரம் சொல்லல, விஜய் சேதுபதி அவருக்காக பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை விக்ரம் பண்ணது சரின்னு நினைச்சா வியானா கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஏமா வியானா, நீ என்னமா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, சொன்னது ரம்யான்னு அங்க கேட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏன் விக்ரம் அழுது டிராமாலாம் பண்ணாரு? விக்ரம் கிட்ட ப்ராப்பரா பதில் இல்லைங்க. அந்த இடத்துல வியானா கேட்ட கேள்விக்கு ப்ராப்பரா பதில் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ பதில் இல்லாமல் மழுப்ப தான் செஞ்சாரு. ஏன் பதில் இருந்தால் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இப்போ விக்ரம சொல்ல முடியாத பதில விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு சார் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? இஷ்யூவை பேசினா பரவாயில்லைங்க, அந்த இஷ்யூல இவரு விக்ரம் சைடுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் நீங்க கேட்கறது பார்வதியை கேட்டிருக்கலாம், ரம்யாவை கேட்டிருக்கலாம்ல, ஏன் விக்ரமை கேட்டீங்கன்ற மாதிரி கொண்டு வராரு. அங்க வந்து இந்த இஷ்யூல சம்பந்தப்பட்டவங்க விக்ரம், ரம்யா, பாரு, இவங்க 3 பேர்ல நீங்க யாரை கேட்டிருக்கணும்னு இவங்க கிட்டயே கேட்கறாரு. நான் முதல்ல அவங்க 2 பேரை கேட்டிருக்கணும், நான் கேட்டது விக்ரம அப்படின்ற மாதிரி வியானா சொல்றாங்க. வியானா வந்து விக்ரம கேட்டதும் சரிதான், விக்ரம கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் விக்ரம கேட்க கூடாதா? எத்தனை வந்து ஏன் வச்சீங்கன்னு கேட்க கூடாதா? ஒருவேளை விக்ரம் கிட்ட அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு பாயிண்ட் இருந்ததுன்னா விக்ரம் வைக்க மாட்டாராங்க. அந்த இடத்துல அந்த இஷ்யூ வரும்போது விக்ரமே அதை உடச்சி பேசியிருக்கலாமே, என் மேல எந்த தப்புமே இல்லைன்ட்டு. அப்படி அவர் பேசின மாதிரி தெரியலையே, அவர் கொஞ்சம் பம்மியா அழ ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரியுது. நான் தப்பு பண்ணியிருந்தா சாரிமா, நானும் மனுஷன் தான், நானும் தெரியாம சில தப்பு பண்ணதாமா செய்வேன் எதுக்கு சொல்லணும்? அப்ப தப்பு பண்ணதை ஏத்துக்கிட்டா தானங்க அப்படி சொல்ல முடியும். சரி, விக்ரம் ஒன்று சொல்றாருல, நானும் மனுஷன் தான், நான் சில சமயம் அப்படி தப்பு தாமா பண்ணுவேன், அதுதான் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி பார்த்தா சாண்ட்ரா பண்ண தப்ப இப்போ வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, சாண்ட்ரா பிக் பாஸ் பேச்ச மதிக்கல அப்படின்றத திரும்ப திரும்ப ஏன் சொல்லிட்டு இருக்கீங்களே? சாண்ட்ரா மட்டும் என்ன கடவுள் பிறவியா என்ன? அவங்களும் மனுஷங்க தான், ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, நீங்க அந்த தப்பை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லாமா? ஆனா இவர் பண்ற தப்ப பேசவே கூடாதான். வியானா கேட்டது சரிதாங்க, 2-3 இடத்துல விக்ரம கார்னர் பண்ணி கேட்டது சரிதான். அதாவது விக்ரம மட்டும் கார்னர் பண்ணக்கூடாதுன்னா எப்படி? ஒன்னே இல்ல, இப்ப வந்து விஜய் சேதுபதி விக்ரமுக்கு பேசுறதுக்கு பதிலாக இவர் பேசுறாரு, விக்ரம் வைக்க வேண்டிய பாயிண்ட் எல்லாம் இவர் வச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்வதிக்கு எத்தனை வாட்டி நீங்க பாயிண்ட் வச்சிருக்கீங்க? அப்படி பார்வதிக்கு பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல வீட்ல மத்த யாருக்காவது அப்படி பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல. பிரஜின சுபிக்ஷா சேர்ந்த மாதிரி அந்த ஜுவல்ல எடுத்தாங்கல்ல, அப்ப விக்ரம் வந்து ஆக்டிவிட்டி ரூம் கதவை லாக் பண்ணிருப்பாரு. அப்படி லாக் பண்ணும்போது வியானாக்கு கையில அடிபட்டதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துலயும் இவர் கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இந்த விஷயத்தையே இவர் நியாயப்படுத்திட்டு இருக்காருன்னா கதவை சாத்துனதும் ஸ்ட்ராட்டஜின்னு தான் சொல்லுவாரு.
கதவை சாத்துறது எப்படி ஸ்ட்ராட்டஜி ஆகும்? எனக்கு புரியவே இல்லையே. எப்படி ஸ்ட்ராட்டஜி ஆகும்? கதவை சாத்திப்பாங்களாம், அந்த டீமை சேர்ந்த யாரோ வர முடியாதான், அந்த டைம் இவங்க ஜெல்ல எடுப்பாங்களாம். அது கரெக்டா? அது எப்படி கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. பிக் பாஸ் ஏத்துக்கிட்டாரு, விஜய் சேதுபதியும் ஏறக்குறைய அது சரின்னு தான் சொல்லுவாரு போல. அதுக்கு இந்த ரெட்ரோ டீமை பாராட்ட கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னால அதை ஏத்துக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் சரி, எனக்கு அது வந்து அவங்க பண்ணதுமே தப்பு தான். இந்த மாடர்ன் சினிமாஸ் எவ்வளோ சொதப்புனாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் சொதப்புனாங்க. ஏன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது எடுக்கிறது தான் டாஸ்க்கு. அப்படி எடுக்க முடியலன்னா எடுக்க முடியல தான். அதுக்காக இப்படி எடுக்கிறது வந்து சரியா இருக்காது. இதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்னன்றதையும் சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.